ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு முக்கியமான இடத்த பற்றி தான் வந்து பேச போயிட்டுருக்கேன். ஸோ லுக் அட் திஸ் நண்பர்களே, செம்மையான ஒரு மெயின் ஏரியாவில் வந்து இப்போ நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு டெவலப்பிங் இடமா வந்து மாறிட்டுருக்கு. லுக் திஸ் இது வந்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நேரம் நான் அலைஞ்சிட்டேன், அதனால் வந்து கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கிறேன். இந்த இடமே வந்து ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு இடமா இருக்கும்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. லுக் அட் திஸ். ரெக்கார்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கேன், பட் ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன தான், இது செல்ஃபி கேமரா. அதை அந்த பைத்தியக்காரன் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் என்ன நம்ம நினச்சிக்கிறானுங்க சம்டைம்ஸ் வந்து, அதாவது இவங்க வந்து அப்படியே ஒரு அழகான ஒருத்தரும் இவங்க வந்து வீடியோ எடுத்து நம்ம வந்து அதை போட்டு சம்பாரிச்சுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் வந்து பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு நம்ம வேலை ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு ஜாப் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ணியாகணும். ஸோ அந்த ஜாபை முடிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்து வரேன். இவனுங்க என்னமோ இவனுங்களோட அழகான நல்லா நெற்றியில் நாமத்தை போட்டு வந்துட்டுருக்கலாம். நாமம் போட்டவங்க எல்லாரையும் நான் வந்து கலாய்க்கலை. அண்ட் நாட் டாக்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த நாமம். தட் மீன்ஸ் த ஹோலி சிம்பிள் ஆஃப் லார்ட் விஷ்ணு. பட் why did he doing like this? ஃப்யூச்சரில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அப்போ வந்து டெஃபினட்டாக நான் நாமத்தையும் பட்டையையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் வைப்பேன் நண்பர்களே. என்னடா ஷார்ட்டு கிட்ட நியூஸ் மாதிரி பேச அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக பட்டையும் நாமத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு நெத்தியில் எனக்கு ஒரு சிம்பிள் வர மாதிரி நான் வந்து எடுப்பேன். அந்த ஓம் சிம்பிள், மறந்துட்டேன், முருகருடைய வேல் சிம்பிள் எல்லாம் ஒன்றா வர மாதிரி வந்து ஒரு ஷார்ட் வைப்போம் பாருங்கள். டெஃபினட்டாக அந்த ஷார்ட் வந்து ஒட்டுமொத்த சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே வேறு லெவலாக இருக்கும். எவ்ரி ஒன் வில் அப்ரிஷியேட் தட். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் பீப்புள் வில் அப்ரிஷியேட் தட் நண்பர்களே. Not like someone who told him, oh, who the heck are you? What the heck are you doing like this now? கடலுக்கு அன்னமாகும் வீராராக வீர. உங்களுக்கு வந்து நான் பல விதமான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. பட் ஆனால் இந்த ஏரியாவிலேருந்து நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அது வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து நான் அயல் நாட்டுக்கு சேல் பண்ணிடுற ஒரு ஸ்பை. இந்த துரந்தர் படத்தில் வர மாதிரி ஆங்கு பலிக்கே ஆயாவு அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறானுங்க. ஆனால் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்றது வந்து நாய்க்கு பறக்க சொல்லி கொடுக்குற மாதிரி. ஒருவேளை அது நடந்தாலும் பயங்கர காமெடியாக இருக்கும். நாட் லைக் பொட்டென்ஷியல். ஐ டோன்ட் சி த பொட்டென்ஷியல் ஆஃப் எனி ஆஃப் திஸ் பிச்சஸ். இந்த கெட்ட வார்த்தை செய்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் த இம்மோராலிட்டி வேர்ட்ஸ், பட் தே புஷ் மீ டு டாக் லைக் திஸ். வெட்டியாக நடந்துகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் பாதி நடந்து போயிட்டேன்.